எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன செய்யுங்க, அப்படி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கவைகள் போதும் என்று என்ன செய்யுங்க, என்னங்க. இப்போ இருக்கிறது போதும்னு வாழ மன நிறைவு உண்டானால் வாழலாம். வாழலாமா இல்லையா சொல்லுங்கள், வாழலாமா இல்லையா? அந்த காலத்தில் இந்த மண்ணெண்ணெய் விளக்கில் படித்து விஞ்ஞானி ஆனார் ஐயா அப்துல் கலாம். அப்படி தானே? அவர் காலத்தில் அதானே இருந்திருக்கும், அதானே இருந்திருக்கும். இன்றைக்கி லைட் வந்துட்டு, கரண்டு, அது இல்லாமல் சோலார் வந்துருச்சு, ஆர்வம் தாங்க. எவ்வளவு அட்வான்ஸ் வந்தாலும் ஆர்வம் தான். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த தொடர்பு ஆர்வம். நான் ஆண்டவருக்காக எதாவது செய்யணும். அல்லேலூயா. பணம், இருப்பிடம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை கூட்ட 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 இல்லாதவைகளையும் இருக்கிறவதாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டு உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:10 அப்படி தான் சொல்லுது. வாசிக்கலாம், வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பண ஆசை என்ன செய்யுது? எல்லா தீமைக்கும். பாருங்க, பண ஆசை ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு, பணம் நான் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டானா இந்த உலகத்தில் என்னென்ன ஆசை இருக்கோ அத்தனை தீமைக்கும் வேற மாறிடுவான். பாருங்கள், ஜெயிலில் எவ்வளோ பேர் இருக்கிறான். கோபத்தில் கொலை பண்ணவே கம்மியாக இருப்பான், பண ஆசைக்காக கொலை பண்ணவே நிறைய இருப்பான். பணத்துக்காக லஞ்சம் வாங்கினவன் ஜெயிலில் இருப்பான், லஞ்சம் வாங்கின வேலை இழந்திருப்பான். வேலை இழக்கிற லஞ்சம் வாங்குகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு லஞ்சம் வாங்கி விஜிலன்ஸ் போலீஸ், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை, அவங்க அரெஸ்ட் பண்ண எத்தனை கிறிஸ்தவங்க சபைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஏன்டா ஜோமனோ சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி விஜிலன்ஸ் என்னை பிடிச்சிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன், ஜோம் பண்ணுங்க அப்படிமா. ஏன் பிடிப்படுறாங்க? வாங்கினது தப்பான வேலை, தப்பாக வாங்கினால தானே உங்களை பிடிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு சம்பளம் போதும்னு நினைக்கலாம்ல. அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் போதும்னு நினச்சிருந்தா லஞ்சம் வாங்குவாங்களா? அப்போ பண ஆசை அதிகமாகிறதுனால லஞ்சம் வாங்கும்போது பிடிப்படுறாங்க. அதனால் தவறானதுக்கெல்லாம் கையெழுத்து போடுறாங்க. லஞ்சத்தை வாங்கிட்டு நினச்சிறாங்க, நம்ம இந்திய சட்டத்துக்கு விரோதமாக கையெழுத்து போடுறாங்க, தவறான காரியங்களுக்கு செஞ்சு துணை போடுறாங்க. பண ஆசை. அப்போ இது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. 1 2 இல்லை, எல்லா தீமைக்கும் வேறு. உலகத்தில் இருக்கிற பணத்துக்காக விபச்சாரம் பண்ணுகிற மக்களை பார்க்குறோம், பணத்துக்காக அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு சாவுறான், அதை பார்க்குறோம். பணத்துக்காக, சொத்துக்காக, இடத்துக்காக, கொஞ்சம் இடத்துக்காக வெட்டிட்டு சாவுறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. பணாசு இன்னைக்கு எல்லா தீமைக்கும் இருக்கதே போதுங்கிற மனநிலையை நம்ம கொண்டு வரணும். அல்லேலூயா. கலாத்தியர் 5:24 வாசிக்கப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. இந்த உபதேசமெல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது ஒருவேளை புதுசாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு பழசு. அல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் சில ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உள்ளதை அப்படியே சொல்லாமல் சும்மா மேலோட்டமாக கொண்டு வராங்க. அல்லேலூயா. மேலோட்டமாக கொண்டு வந்துட்டு அந்த மக்களுக்கு அப்புறம் இந்த உபதேசம் சொன்னோம்னா உள்ள என்ன செய்யாது, போகாது. இயேசு பாருங்க ஆரம்பத்திலே சொல்லிடுவார். இயேசு என்ன செய்வார்? ஆரம்பத்திலே சொல்லிடுவார். அநேக சீசர் இருந்தாங்க. இயேசு இந்த 12 சீசர் மட்டும் இல்லை, நிறைய சீசர் இருந்தாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது யோவான் 6:65 வாசிக்க வேண்டாம், அது இருக்குது.
யோவான் 6:65 வாசிக்கும்போது, அநேக சீசர்கள் இயேசுவினுடைய உபதேசம் கடினமாக இருக்குன்னு கண்டு, இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ளுவார்? அது ஒரு திருவிருந்து தான். அது அன்னைக்கு ஒரு அப்பம் பிக்கிற நாளில் தான் சொன்னார் அந்த உபதேசம். 6ஆம் அதிகாரம் முழுக்க இதோ வானத்தில் இறங்கி வந்த அப்பம் நானேன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த நேரம் தான் சொல்கிறார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொன்னார். இதெல்லாம் சொன்ன உடனே இவங்களுக்கு என்னாச்சு? இப்போ இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் மரிப்பதில்லை அப்படிதான் சொன்னார். இவங்களுக்கு இடரல் ஆயிடுச்சு. உபதேசம் என்ன ஆயிடுச்சு? என்னுடைய கேள்வி, ஏசையா உபதேசம் பண்ணியே இடரல் உண்டானா? நானெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நான் பிரசங்கம் பண்ண உங்களுக்கு இடரல் வருமா? வரக்கூடாது. வந்துச்சுன்னா சம்திங் ராங். நீங்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ஏசையா பேசுனது தான் நாங்கள் ரிப்பீட் பேசுகிறோம். நாங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பேசலை. அம்மே சொல்லுங்களேன். ஆண்டவர் பேசுனது தான் திரும்ப நினைச்சிடும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் பேசுகிறோம். இது ஆண்டவர் வார்த்தை. ஆமென். இந்த சீசர்கள் இதை கேட்டுட்டு அவங்க போனாங்க. எந்த சீசர்கள்? நான் சொன்ன அநேக சீசர் இருந்தாங்க யோவான் 6ஆம் அதிகாரத்தில்னு சொல்லி. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம். இப்போ நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க, பாஸ்டர், கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் யார் பாஸ்டர் செய்ய முடியும்? பைபிள் எழுதியிருக்கு, வேணா நீங்கள் சொல்கிறீங்க. எங்களால் கடைப்பிடிக்க முடியலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா சொல்லுங்கள். அப்போ சீசர்கள் அன்றைக்கி அப்படி தான் சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதுனால இவங்க இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு. இப்போ பின்வாங்கி போயிட்டாங்க இந்த சீசர்கள். இதை கண்டு ஏசாயா என்ன செய்யலை? கவலைப்படலை. அதுதான் நான் கவனித்தேன். என்ன செய்யலை? இந்த மாதிரி சீசர்கள் போயிட்டாங்களே, கவனிங்களேன், இந்த மாதிரி சீசர்கள் போயிட்டாங்களே, நான் கொஞ்சம் அவசரப்பட்டனோ அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல, அல்லது நான் இதை சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கல. அவர் திட்டமாக சொன்னார். மீதி இருக்கவங்களை திரும்பி பார்த்தாரு. மீதி இருக்கவங்களை இப்படி திரும்பி பார்த்தாரு. அங்கே அவங்க 12 பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்து கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஆரம்பத்திலே கேட்குறாரு. அல்லையோ சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? விதைக்கிற வெள்ளாமையெல்லாம் வீடு வந்து சேராது. விதைக்கிற வெள்ளாமையெல்லாம் வீடு வந்து சேராது. நச்செய்தி விதைச்சி உங்களெல்லாம் கொண்டாந்தாச்சு. இனி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோம், போதிப்போம், உங்களுக்கு உபதேசங்கள் பண்ணி ஓமைகளை சொல்லும்போது நீங்கள் நிற்பீங்களா? அதனால தான் ஆண்டவர் பாருங்கள், கோதுமை நெல் இதெல்லாம் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி, இது களம், சபைங்கிறது இது களம். அங்கே விதைச்சதை அறுக்க போகும்போதே நெல் மணி இருக்குல்ல, நெல் மணியில் சிலது அங்கேயே விழுந்துடும். அங்கேயே கீழே அந்த நெல் நல்லா விளைஞ்சி என்ன செய்ய, முத்துன உடனே அறுக்கும் போதே அந்த அறுக்கிறவன் அதை பிடிச்சி அறுப்பான் பாருங்கள். பிடிச்சி அறுக்கும் போதே செதறி விழுகும். அதுவும் அந்த குருவி காக்காவெல்லாம் நிச்சயம் கிளியெல்லாம் வந்து பொறுக்கிட்டு இருக்கும். அதை கட்டி அந்த ஸ்பாட்டில் இருந்து ஒரு ஒரு லாரியிலையோ டிராக்டரில் ஏற்றுற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டாட வரும்போதே அங்கேயும் நிறைய கீழே விழும். அந்த கதிர்களை தான் கதிரை பொறுக்க போவாங்க. கதிர் நினச்சிவாங்க, கதிர் பொறுக்க போவாங்க. சின்ன வயசில் எனக்கு அந்த அனுபவம் உண்டு. எங்கள் வயல்கள் எல்லாம் நினச்சிருக்கோம். அதெல்லாம் கதிரெல்லாம் பொறுக்குவோம். பொறுக்கி சேர்த்து கொண்டாந்து ஒரு கட்டாக கட்டி திரும்ப நானும் எங்கள் அம்மா பின்னாடியே போவேன். சின்ன பையனில் எங்கள் அம்மா பின்னாடியே, எங்கள் அம்மா அங்கே பொறுக்கும், நான் இங்கே பொறுக்குவேன். அப்படி அந்த கதிரை என்ன செய்வோம், பொறுக்குவோம். ஆமாம், பொறுக்கி கொண்டு போய் அங்கே சேர்ப்போம். அப்போ இந்த அங்கேருந்து சிலது செதஞ்சிரும், சிலது அங்கேருந்து அதை எடுத்து இந்த டிராக்டரை வச்சு நினச்சிவாங்க சுற்றி போர் அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அங்கே வைக்கல் தனியாகவும் நெல் தனியாக மாறும். அங்கேயும் சிலர் சிந்தும். திரும்ப அங்கேயே அளந்து சாக்கில் போடுவாங்க, அங்கேயும் சிந்தும். திரும்ப அதை கொண்டு வந்து மில்லில் கொடுத்து அரைப்பாங்க, அல்லது அவிப்பாங்க. அவிச்சு தான் அரைப்பாங்க. அங்கேயும் சிந்திரும் சிலது. திரும்ப அதை கொண்டாந்து தீட்டுவாங்க, தவிடு தனியாக நெல் தனியாக, அங்கேயும் சிந்தும். திரும்ப அதை கொண்டாந்து ஒவ்வொரு சாக்கு போட்டு விற்கிறதுக்கு கொண்டாடுவாங்க, அங்கேயும் சிலது சிந்தும். சிலது வீட்டில் கொண்டாந்து
அரிசியை வாங்கி கொண்டாந்து சிலர் பிரிப்பாங்க, அங்கேயும் சிந்தும் அரிசி. சிலது சமைக்க எடுக்க போகும்போது அங்கேயும் சிந்தும். சிலது சமைக்கும்போது அங்கே சரியாக சோறு பதமாக வடிக்கலைன்னா அந்த சாப்பாடு வீண். அந்த இடத்துல தான் சம்திங் ராங். நிறைய கிறிஸ்தவங்க விசுவாசிகள் சரியாக பதப்படாதவன்கிட்ட பேச முடியாது. சரியாக பதப்படாதவன்கிட்ட பேச முடியுமா? அவன் குழஞ்ச சோறாக இருப்பான், இல்லது வேகாத சோறாக இருப்பான். அல்ல, நான் பேசுகிறவங்களுக்கு புரியுதா? குழஞ்ச சோத்தில் நீங்கள் என்ன கெடா குழம்பு கறி ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்புன்னு தான் இருக்கும். குழஞ்ச சோத்தில் என்ன செய்யும்? சில விசுவாசிகள்கிட்டையும் சில ஊழியக்காரன்ட்டு என்ன செய்ய முடியாது, நல்ல வசனங்களை சத்தியங்களை எதிர்பார்க்க முடியாது. அவன் குழஞ்சி போயிட்டான். பதமாக வடிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய மாட்டல, வடிக்காது விட்டதுனால. உங்களையும் சரியாக என்னையும் கத்தர் பதப்படத்தில் நமக்கு இந்த நிலைமை தான். அல்லேலூயா. அப்படி பதமாக வடித்து அங்கே சோறு போடுற இடத்துலையும் சில சிந்திடுது. ஆமென் சொல்லுங்க. சில சாப்பிட்ற வாயில் எடுக்கும்போது கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எத்தனை இடத்துல மிஸ் ஆகாமல் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை இடத்துல மிஸ் ஆகி வரணும் பாருங்க. ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே. இப்படி பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் சபையில் தன்னை ஒப்பு கொடுத்து அழுது மண்டாடி நிற்கிற விசுவாசி அது கண்மலையின் மேல் கட்டினது. எதில் கட்டினது? அது கண்மலையின் மேலே கட்டினது. அதை காற்று வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, வெள்ளம் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது கட்டினது பவுண்டேஷன் என்னது? கண்மலை கிறிஸ்து என்ற இயேசுவினுடைய அஸ்திபாரம். இயேசுவின் உபதேசத்தில் கட்டப்பட்டது. அது அழியாது. அதில் ஜெயிலில் போட்டு அடித்தாலும், அது தலகளாக தொங்குனாலும் அது துதிச்சு தான் பாடும். ஏன்னா அது கண்மலையில் கட்டினது. அது யோபு போல உடம்பெல்லாம் குஷ்ரோகம் வந்தாலும், உடம்பெல்லாம் புண்ணு வந்தாலும், உள்ளதெல்லாம் இழந்தாலும், ஆடுகள் மாடுகள் வீடுகள் பிள்ளையெல்லாம் செத்து போனாலும் அது மறுதலிக்காம அது ஆண்டவரை தான் துதிக்கும். அல்லேலூயா. யோபு போல. ஆமென் சொல்லுங்களேன். அது கண்மலையில் கட்டினது. நோய் வந்தாலும் சொறி வந்தாலும் அந்த சரங்கு பிடிச்ச லாசரு, தரித்திர லாசரு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே செத்தாலும் பரலோகம் போகும், ஒழிஞ்சி மறுதலிக்காது.